வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய விஷயத்தை குறித்து பேசுவோம். அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இந்த ஊழ்வினை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா போன பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது பேசினேன். அதில் ஊழ்வினை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவேன். முக்கியமாக என்ன ஒரு உண்மை அப்படின்னா, அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாட்டோட உயிர் நாடியே ஊழ்வினை தான். ஓகே, இப்படி வேறு சில துணை கருத்துக்களும் இருக்கு. ஊழ்வினை தான் அதோட அடிப்படையானது. ஏன்னா சைவ சித்து அந்த அடிப்படையில் பாடப்பட்டது. அது ஊழ்வினை அடிப்படையானது. நான் அதிலே இறங்கினா எங்கேயோ ஆழமாக போயிருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேம்போக்காக தான் அந்த பாட்டுக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவே ஒரு 3.5 மணி நேரம் முடிச்சிருச்சு. ஒரு 4-5 வீடியோவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு அது. அதனால் அப்படியே மெல்ல தட்டி கழிச்ச மாதிரி தான் வெளியே ஓடியாந்துட்டேன். ஆனாலும் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு போட்டிருக்கு, சார் இந்த ஊழ்வினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி, வேறதான் சும்மா இருப்போம், சொருக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது சொல்லுவோம். ஏன்னா இப்படி தான் பார்த்துருக்கணும். ஒரு விஷயத்தையும் அந்த பாட்டில் இப்படி பார்த்துருந்தா அந்த பாட்டுக்கு 10 மணி நேரம் பிடிச்சிருக்கும். நான் அதனால் கொஞ்சம் அப்படியே நுனிப்புள் மேயர் மாதிரி மேலோட்டமாக தான் அதுக்கு விளக்கத்தை சொல்லி தப்பிக்க பார்த்தேன். இருந்தாலும் அவர் பிடிச்சிட்டாரு. சரி, இப்போ பேசுவோம். ஊழ்வினை அப்படின்னு இன்னைக்கு இதை பற்றி பேசுவோம். இதுவும் போன பாட்டோட தொடர்புடைய விஷயம்தான். அதோட ஒரு உயிர் நாடியான முக்கியமான ஒரு கூறுபாடு இருந்தாலும் இது ஒரு தனி தலைப்பு மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஏன்னா பாட்டை முடிச்சுட்டு பாருங்களேன். அதோட ஒரு முக்கியமான ஒரு கூறுபாடு அப்படின்னு தனியாக கழட்டி பார்க்கணும். இப்படி அதில் இருக்க ஒவ்வொன்றையும் பார்த்தா எவ்வளோ நேரம் பிடிக்கும் நீங்களே விளங்கிக்கிங்க. அதனால ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊழ்வினை அப்படின்ட்டு. ஊழ்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன் பிறவிகளில் செஞ்ச நல்வினை தீவினைகளோட பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்கிறது. அதான் ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க. நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம், புண்ணியமும் இருக்கலாம், பாவமும் இருக்கலாம். இந்த புண்ணியங்கள் நம்ம துன்பப்படுற காலத்தில் நமக்கு ஒரு அரணாக இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு பெரிய விபத்து நம்ம விதி எழுதப்பட்டிருக்குனாலும் அது ஒரு சின்னதாக அப்படியே தட்டி கழிச்சு போகிற மாதிரி ஆக்கிவிடும். விபத்துன்னு தப்ப முடியாது, விதி விதிக்கப்பட்டது. அது கால் உடைகிற விபத்து அப்படின்னா அது வெறும் 2 தோல் தேங்கி இல்லை ஒரு 2 தையல் போடுற விபத்தோட முடிகிற மாதிரி அப்படி ஆகும். அந்த புண்ணியங்கள் காப்பாற்றும். பாவங்கள் இருந்துச்சுனாக்கா அது தப்ப முடியாது, அனுபவிச்சு தீரும். விதிக்கப்பட்டது அனுபவிச்சு தீரணும். பிராப்த கருமங்கள் அனுபவித்தால் ஒளியே தீராதுன்னு பாரதியார் சொல்லுவார். உனக்கு விதிக்கப்பட்டது நீ அனுபவிச்சா தான் தீரும், இல்லைன்னா தீராது. அடுத்த பிறகு சுமந்துக்கிட்டு வா. அது தீர்ற வரைக்கும் அது நம்மளை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது நம்மளை விட்டு போயிரு. இல்லை அப்படின்னு நம்ம சல்சன் சொல்லுவோம். இப்போ சார் கவனிக்கல, மறந்துட்டாரு அப்படின்ட்டு. மறக்கல, அடுத்த முறையில் எங்கேயாச்சும் வரும்போது ஒரே படியாக பிடிச்சிருவாங்க மாணவர்களை. அங்கே நேரம் இடம் கொடுக்கல போட்டிருக்கு, அதனால அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீரும். இது ஒரு பழைய பாடலில் வர்ற வரி. இது நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும்ட்டு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னே பார்த்த படம். அந்த பாட்டில் அந்த புலவன் இந்த வரி எழுதியிருப்பான், அந்த கவிஞன். சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீரும்ட்டு. இதுதான் ஊழ்வினை. இந்த ஊழ்வினை பற்றி சொல்லும்போது இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் அவரோட சிலப்பதிகாரத்தில். ஊழ்வினை உறுத்த வந்து விட்டும்னுவார். நீ நல்வினையோ தீமை, வினைன்னு ஒன்று நம்ம தீமையை எடுத்துக்கிறோம். தீமையில் நல்லதாகவும் இருக்கலாம். நீ செஞ்ச நல்லது தீயது பிறவிதோறும் உன்னை தொடர்ந்து வந்து அதோட பலனை உனக்கு கொடுக்கும். ஊழ்வினை உறுத்த வந்து விட்டும் அப்படின்றார். சரி, இந்த ஊழ்வினையோட தன்மை எப்படிப்பட்டது, இது எப்படி மனித வாழ்க்கையில செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். தனி மனிதனா செஞ்சா அந்த வினையை தனி மனிதன் தான் அனுபவிக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ஊழ்வினையை, அதோட தன்மையை சொல்றேன். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொன்ன உதைப்பா, அதனால நம்மளே உதாரணமா பேசிக்குவோம். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அடுத்தவனை ஏமாத்தனாக்கா நான் அதோட வினை பயனை நான் தான் அனுபவிக்கணும். இதுல இருந்து தப்ப முடியாது. இந்த பிறவி தப்பிச்சிடலாம். எடுக்கிற பிறவி எல்லாம் அங்கே கணக்கு ஸ்டாக்ல இருக்கும். எல்லாம் கழிஞ்சாதான் அங்கே பாத்திரம் அலமாரிக்கு போகிற கதையில் சொல்லியிருப்போம் தொடக்கத்தில். அந்த மாதிரி போய் சேர முடியும். நான் நல்லா இருக்கணும்னு அடுத்தவனை ஏமாத்தன்னா அதோட வினைப்பயனை நான் அனுபவிச்சே தீரணும். அப்போதான் அந்த கணக்கு கழியும்.
இப்போ அதோட தன்மையை கொஞ்சம் கொண்டு போவோம் ஊழ்வினையை. இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த உடனே அடுத்த குடும்பத்தையே ஏமாத்துறேன், லஞ்சம் வாங்குறேன், எப்படியோ மறுட்டியோ எப்படியோ நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்குவோம். விளங்குறதுக்கே லைட்டாக பேசுகிறேன், ஆழ தத்துவார்த்தமாக நான் போகலை. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நம்ம நல்லா பழகிட்டோம்னா அப்புறம் போவோம். இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அடுத்தவனையோ அடுத்த குடும்பத்தையும் ஏமாத்தன்னா அதோட வினை பயனை என் மனைவி மக்கள் அனுபவிச்சே தீரணும். என் மனைவி திரேசாவோட மறு அவதாரமா இருக்கலாம், என் பிள்ளைங்க புத்தர் ஜீசஸோட மறு அவதாரமா கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த வினை பயனை அனுபவிச்சே தரணும். ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே அடுத்தவனை ஏமாத்தி சம்பாரிச்சு அந்த காசுல தானே அவங்க சாப்பிட்டாங்க கொண்டாங்க. அந்த வினை, அந்த பணத்துல அந்த வினை இருக்கு, அந்த வினையோட தன்மையை அது அவங்களுக்கு விளைவிச்சு தானே தீரணும். தப்ப முடியாது. செயல் இரண்டாம் பட்சம் தான். எந்த நோக்கத்துல அந்த செயலை செய்யறோன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அதோட பலனே விளையும். இப்போ நான் என்ன நோக்கத்தில் செஞ்சேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நானும் பெரிய அதிகாரி, உள்ளுக்குள்ள என்னோட ஊழல் என்கிட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், பெரும்பாலோருக்கு தெரியாது. நான் பெரிய அதிகாரின்ற அந்த கௌரவத்தில் இருப்பேன். என் மனைவி மக்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள், ஊர்ல பார்த்தா எல்லாரும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க என் பிள்ளைங்களுக்கு தான். ஆனா இதோட வினை பயனை அவங்க அனுபவிக்க எப்படி, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன நடக்கும், என் குடும்பமே தெருவில் நிற்கும். ஏன்னா விதி அப்படி ஆக்கி விட்டுரும். பெரிய பங்களூர்ல இருந்தாலும் அது வாடகையில் இருந்ததா இருக்கு. அப்பதான் சில உண்மைகள்லாம் வெளியில வரும். ரெண்டாவது அது இது என்னென்ன பண்ணணும், ஏதோ எங்க கடன் வாங்கி வச்சு நல்லுன்ட்டு அப்ப என் மனைவி மக்கள் தெருவுக்கு வர வேண்டியிருக்கு. அவங்க நல்லவர்கள், அவங்க நல்லவர்கள், ஆனா அவங்க தெரு கொடுத்து பாவம்பா, நல்ல மனுஷப்பா, நல்ல பிள்ளைங்கப்பா, இப்படி அப்படிலாம் ஊர் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த நிலைமை வந்துச்சு, ஊழ்வினை. அவங்க ஒன்றும் செய்யாட்டினாலும் என்னன்னா செஞ்சு வச்சேன் இல்லையா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அடுத்த குடும்பத்தை அடுத்தவனை ஏமாத்தேன், அதோட வினை பயன் அவங்க அனுபவிக்கணும். நான் செஞ்சேன், அவங்க அனுபவிக்கணும். எந்த நோக்கத்தில் செஞ்சேன், எந்த நோக்கத்தில் சம்பாரிச்சேன், அது பாவ பணம். அந்த பாவ பணத்தை தானே ஆக்கி தந்தாங்க, உணவா மாற்றி அனுபவிச்சு தான் தீரணும். அப்ப செய்யாம கூட வந்து சேருது பாத்தீங்களா. நம்ம ஒரு ஒண்ணுமே செய்யாம கூட நமக்கு வந்து சேருது பாருங்க. இந்த இதைத்தான் சொல்றது, அப்பன் செஞ்ச பாவம் பிள்ளையை தாக்குதுன்னா சொல்ற சமுதாய கண்ணோட்டத்தில். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே அப்படி இல்லை. அந்த ஆன்மா வேற, இந்த ஆன்மா வேற. அதன் வினை பயன் அதுக்குதான், இதன் வினை பயன் அதுக்குதான். அது வாழ்க்கையில் பல நுட்பங்கள் இருக்கு, பல்வேறு கூறுபாடுகள் சேர்ந்ததுதான் வாழ்வியல். அதாவது விடை தடை விடை தடை அப்படின்ட்டு விதி விதி விலக்கு விதி விதி விலக்குன்னு சில கூறுபாடுகள்லாம் கலந்துதான் இருக்கும். என்ன அன்னைக்கு இப்படி சொன்னாங்க இப்படின்னா அது அது ஒரு பாதை வாழ்க்கையில, அது ஒரு சேனல், இது ஒரு சேனல், எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. அது அதாவது அந்தந்த இடத்துக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொலை பண்ணிட்டான் போது அவனை எந்த விதியின் கீழ் கொட்டி அடக்குது, கொலைன்னு ஒண்ணு, அதுக்கு பல எந்த எந்த சட்டத்தின் பிடியில் வச்சு அவனை விசாரிக்கிறது. திட்டமிட்ட கொலையா, 3+2 அந்த ரூல்ல வச்சு விசாரிக்கிறதா, இல்ல தவறுதலா நடந்துட்ட கொலையா, இல்ல அது தற்கொலையா. அப்ப அங்க நடந்த அந்த விஷயத்தை கேஸ் எடுத்துக்கிட்ட பிறகு எந்த சேனல்ல வச்சு அதை விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இப்ப நான் சொல்றது. ஜோதிடத்தில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கிரகம் இருக்குனாக்கா அதை ஒரு ஜாதகத்துக்கு இந்த ரூல்ல வச்சு பார்க்க வேண்டியிருக்கும், அது தீங்கு செய்யல. ஒரு ஜாதகத்துக்கு இந்த ரூல்ல வச்சு பார்க்க வேண்டியிருக்கும், அது நன்மை கொண்டு வருவதற்கு ஒரே இடத்துல தான் இருக்கு. ஏன் இப்படி அப்படின்னா அது எந்த சட்டத்துக்கு பொருந்துது அப்படின்ட்டு. திட்டமிட்ட கொலையா, பழிவாங்க நடந்த கொலையா, எதேச்சான கொலையா, ஒரு காப்பாற்ற போய் ஏற்பட்டதா, பல்வேறு அதுக்குரிய சட்ட விதிகள்ல எதுல கொண்டு வச்சு அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப வாழ்க்கையில சொல்றது. சரி, இப்ப இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி மனிதனா செஞ்சா தனி மனிதனை தாக்கும், குடும்பம் அப்படின்னு செஞ்சா குடும்பமே செய்யணும்ல. இப்ப நான் செஞ்சாலும் அப்ப குடும்பத்தை தாக்கும். அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், உங்களோட ஒவ்வொரு செயலும் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எந்த நோக்கத்துல செய்றீங்க அப்படின்னு இருக்கு. அதன் விளைவு நாளைக்கு நீங்க அமைக்க போற குடும்பம், இப்ப அமைச்சு வச்சிருக்க குடும்பம், நீங்க நடந்துகிட்ட விதம் எல்லாத்தையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. ஓகே.
இப்போ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன இவ்வளோ பேசுகிறீங்களா நீங்கள் இப்படி அப்படின்ட்டுன்னு, ஒரு நல்ல காரியமாக கண்டிப்பாக செய்யும்போது இது என் பிள்ளைகளுக்கு புண்ணியமாக போகட்டும், என் பிள்ளைகளுக்காக இது செய்கிறேன்னு நினச்சி செய்வேன். நான் என் காலம் முடியுது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது தீய காரியமாக செய்யவே மாட்டேன், தெளிவாக செய்ய மாட்டேன், நிச்சயமாக செய்ய மாட்டேன். இப்போ ஒரு காரியம் செய்யணும், அது நல்லதா கெட்டதான்னு எனக்கே தெரியல, செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவேன். ஆனால் செஞ்சே தீரணுன்ற கட்டாயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் சரியா தவறானு என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு செய்ய மாட்டேன். ஆனாலும் இப்போ விதி காலத்தின் கட்டாயம் அந்த காரியத்தை நான் செஞ்சே ஆகணும்னு இருக்குனாக்கா, அந்த காரியத்தை செய்யும் போதெல்லாம் இதை நான் எனக்காக செய்கிறேன், இதை நான் எனக்காக செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே செய்வேன். அப்படி பாவம் வந்தால் எனக்கே வரட்டும், புண்ணியம் வருதோ வரல விட்டு தள்ளு, அதை பற்றி பாவம் வருதா வேணாம், என் பொண்டாட்டி பிள்ளைங்க தள்ளு திருப்பி வந்துடும், இதை நான் எனக்காக செய்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே தான் செய்யணும். பாருங்க எவ்வளோ பயந்து வாழ வேண்டியிருக்கு, வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா சார் அவன் தப்பு பண்ணுறோம்னா ஆக ஓகணும் வாழ்றான், நேர்மையாக வாழ்றான்னா கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன சார் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேணாவா அப்படின்னு கவலைப்படாதீங்க. நேர்மைக்கு பின்னால் வரும். அதாவது எப்பயுமே தீயது புயல் மாதிரி ஒரு வேகத்தை தாக்கிட்டு போயிடும், அப்புறம் எல்லாம் நாசம் பண்ணிட்டு தான் போயிடும். நன்மை மெதுவாக தான் வரும், அவ்வளோ பவராக இருக்காது, ஆனால் அதோட வலிமை நிலைச்சு நிற்கும். இப்போ மத்தாப்பு பாருங்க, பல மின்னுது, ஆனால் அப்புறம் கறி குச்சியாக கீழே விழுந்துருது, அப்புறம் வெளிச்சமே இல்லை, இருண்டே தான் கிடக்குது. ஆனால் நட்சத்திரங்கள் பாருங்க, வானத்தில் துருவ நட்சத்திரங்கள் மத்தாப்பு மாதிரி அவ்வளோ ஒளி கொடுக்கல, ஆனால் கறிக்குச்சி மாதிரி விழுந்துடல, எப்பயும் ஒரு நிலையான ஒளியோடு இருக்கு பாருங்க. தாமதங்கள் தடை அல்ல, ஷுவர் பட் லேட். அது நடக்கும் உங்களுக்கு, ஷுவர் பட் லேட். தாமதங்கள் தடையின்னு எடுத்துக்கூடாது, தாமதமாக வருது அவ்வளோதான். கொஞ்சம் நமக்கு பொறுமை தான் வேணும். ஒரு விதையை போட்டால் கூட ஒரு செடி பூ பூக்க ஒரு 3 மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் பல விஷயங்கள், இது ஒரு 100 ஆண்டு காலம், அது எவ்வளோ நாள் வாழ்க்கை, அதுக்கே அப்படி இருக்குன்னா ஒரு 100 ஆண்டு வாழ்க்கை சாதாரணமாக. சரி, அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். தனி மனிதனா செஞ்சா தனி மனிதனை தாக்கும், நன்மையோ தீமையோ. குடும்பத்தை சார்ந்து செஞ்சா அது குடும்பத்தில் எல்லாருமே செய்யணும்ல. ஒருத்தர் செஞ்சாலும் எந்த நோக்கத்தில் செய்யறாரு, அந்த நோக்கத்தில் செஞ்சு அதோட விளைவை எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதை எடுத்து என் நாட்டுக்காக செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான செய்ய சொல்றேன், நாட்டுக்காக செஞ்சா அதன் விளைவை நாடு அனுபவிச்சே தீரணும். எந்த நோக்கத்தில் நாட்டு தலைவர்கள் இருக்காங்க, ஒரு நாட்டின் தலைவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க நாட்டுக்காக சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க எடுக்கிற முடிவுகள் அடுத்த நாடுகளை பாதிக்கிற மாதிரி பாதகமாக இருந்துச்சுன்னா அதோட விளைவு நாட்டுக்காக செஞ்சால் அந்த வினையை நாடு அனுபவிக்கணும். ஒரு தெளிவான உதாரணம் கொடுக்குறேன். 2வது உலக மகா யுத்தத்தில் ஜப்பான்காரன் என்ன பண்ணா, பலனாத அநியாயத்தை பண்ணான். என் நாடு, நிப்பன் பீப்புள், நாங்கள் ஜப்பானியர்கள் நிப்பன்காரர்கள்ட்டு அந்த அவங்க அச்சு பிடிச்ச நாட்டெல்லாம் அநியம் பண்ணாங்க. ரொம்ப வேணும் மலேசியா பிடிச்சதுன்னு வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, அந்த கேட்டிருப்பீங்க. இப்போ கூட ஒரு 80 வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட விசாரிச்சிங்கன்னா அவங்க சிலர் அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க, அனுபவத்தை சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க நிறைய இதுன்ட்டு. அப்படிலாம் என்னென்னமோ அநியாயம் பண்ணான். எந்த நோக்கத்தில் செஞ்சான், என் நாடு என் மக்கள், நாங்கள் என் நாடு அப்படின்ட்டு தன் நாடு நல்லா இருக்கணும்னு அடுத்த நாட்டை துன்புறுத்தலாம். முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். தன் நாடு நல்லா இருக்கணும், தன் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு அடுத்த நாட்டை துன்புறுத்தலாம். வினை விளையிற காலம் வந்துச்சு, ஊழ்வினை விளையும் காலம் வந்துச்சு. ஆத்தா பார்த்தா ஹீரோஷிமால ஒரு குண்டு, நாகசாக்கியில் ஒரு குண்டு நாசமா போகணும் போட்டா, பத்தி எரிஞ்சு முடிஞ்சா. நாட்டுக்காக செஞ்சா அதோட விளைவு நாடு அனுபவிக்கணும். அட பிறந்த மனிதர்கள் தான் பாவிகள்னு வச்சுக்கோம். கருவுல இருக்க குழந்தை கூடமா பாவம் வந்துச்சு, எல்லாம் கருகி செத்துச்சே. ஏன் நாட்டை சார்ந்து செஞ்சா அந்த வினையை நாடு அனுபவிச்சே தீரணும். அங்க 4 புத்தர் 4 இயேசு பிறக்காமையா இருந்திருப்பாங்க ஹீரோஷிமா நாகசாக்கில, அவங்களும் செத்தாங்க. ஏன்? வினை பயன். எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக அனுபவிக்கணும். இப்போ தெரியும் சில இடங்கள்ல சில விபத்துக்களை மக்கள் கொத்தா சாவறதுக்கு உள்ள ஒரு விளக்கத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன் ஹீரோஷிமா நாகசாக்கில குண்டு விழுந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கிடைச்சிருக்கும். சரித்திரத்தில் சும்மா நொண்டி சாக்கு போக்கில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படிதான் அப்படிதான் நுனிப்புள் மேயர் மாதிரி அதை வெளிப்பார்வைக்கு தருது. உள்ளார்ந்த இறை ரகசியம் அங்கே கவனிக்கப்படல. ஆத்தா கெட்ட கோகாரியே பார்த்தா பரட்டிக்கிட்டு அடிச்சிட்டான். ஹிரோஷிமாவில் ஒரு குண்டு, நாகசாக்கியில் ஒரு குண்டு. ஏன்னா என் நாடு என் மக்கள் நல்லா இருக்குன்னு அடுத்த நாட்டு துன்புறுத்தினா அதோட விளைவை அந்த நாடு அனுபவிச்சிச்சு. எந்த நோக்கத்தில் செய்கிறாங்களோ அந்த நோக்கம்
அவங்க ஒரு பாவம் அறியாத மக்களா இருந்தாலும் அந்த வினையை அனுபவிக்கணும். தான் ஊழ்வினையின் தன்மை. அப்ப கொத்து கொத்தா சாகும்போது அந்த விபத்து அப்படின்போது இப்படி நடக்குது அப்படின்ட்டு கொரோனா கடைசியில் வரும். இப்ப விளங்கி இருக்கும். என் நாடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாட்டு துன்புறுத்தினா அதோட வினை பயனை என் நாட்டு மக்கள் அனுபவிச்சே தரணும். அவன் செஞ்சவன் எவனும் நாங்க அனுபவிக்கணும் அப்படி இல்லை. அது வரவு செலவு கணக்கு வட்டிலாம் போட்டு அது உரிய நேரத்தில் தான் கொடுக்கும். அதுக்குரிய மக்களை தான் அந்த நாட்டில் பிறக்க வச்சு இறைவன் அவனோட பாவ வினை கணக்கெல்லாம் போட்டு தான் கோத்து விடுவார். அந்த ஆள் சரியான இன்டெலிஜென்ட் வேணுங்கதா. அதனால யார் எங்க பிறக்க வைக்கணும், எப்படி அந்த அவனோட வினை பயனை எந்த கணக்கில் அவன் அனுபவிக்கணும்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் கோத்து விடுவார். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக தான் கவனிக்கணும். சரி, இப்போ தனி மனிதனா செஞ்சா தனி மனிதன் தாக்கும், குடும்பமா செஞ்சா குடும்பத்தை தாக்கும். எந்த நோக்கம்னு என் நாடுன்னு சொல்லி அடுத்த நாட்டு துன்புறுத்தினா இந்த நாடு அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் தீரணும். இதே போலதான் மதத்தை சார்ந்து என் மதம் அப்படின்னு சொல்லிட்டு என் மதமே உயர்ந்தது சிறந்ததுன்னு அடுத்த மதத்தவனை துன்புறுத்தினா, அடுத்த மதத்தவனை வாட்டி வதச்சா, அவர்களை கட்டாயப்படுத்தி போர் மேற்கொண்டுலாம் மத மாற்றம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதோட வினை பயனை அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிச்சே தீரணும். வினை விளையிற காலம் வரும்போது, உயிர் வினை விளையும் காலம் வரும்போது வட்டியும் முதலமா சேர்ந்து அனுபவிக்கணும். இப்ப தெரியாது. இதான் முன்னோர் செஞ்ச பாவம் பின்னோர் தாக்குதுன்ற. நன்மையா இருந்தா நன்மை இவங்க அனுபவிப்பாங்க. ஒண்ணுமே செய்யாம பாவிகள் கூட நன்மை அனுபவிப்பான். அவங்க முன்னோர்கள் இப்படி பண்ணி வச்சாங்கன்னு என் மதம் என் மதமே உலகத்தில் சிறந்தது மற்றதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அட்டகாசமா செஞ்சு அடுத்த மதத்தை அவங்க துன்புறுத்தினாங்கன்னா அதோட வினை பயனை என் மதத்தவர் அனுபவிச்சு தீரணும். அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போறான். அவன் மத நம்பிக்கையில் இருக்கானா, மூட நம்பிக்கையில் இருக்கானா, ஏதோ கல்லக்கை வச்சுக்கிட்டு கும்பிட்றானா, கட்டையை வச்சுக்கிட்டு கும்பிட்றானா, ஏதோ ஒரு அமைதியா வாழ்றான். பகவான் கீதையில் சொல்றாரு, நீ எந்த வடிவமா என்ன வழிபடுறியோ அந்த வடிவமா நான் உனக்கு அருள் காட்டுறேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல ஒரு செங்கலை வச்சு கொடுக்குற செங்கல் ராயா அப்படின்னு சொல்லி கும்பிட்டீங்கன்னா கூட அந்த வடிவமா நான் உனக்கு அருள் காட்டுறேன்றாரு கண்ணன். அதுக்கு மேல ஒன்னும் என்ன வேண்டியிருக்கு? அப்புறம் அவனை போய் நோண்டணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கணக்கு சேர்க்கக்கூடாது, கடவுள் இப்படியோ அப்படியோ அப்படியோ என்னமோ இவரும் கடவுளும் ஒட்டி பிறந்த மாதிரியும் டாக்டர் போராமில வெட்டி பிரிச்ச மாதிரியும் வசனம் பேசுறது. அப்படி போட்டு அவனை கத்தி முனையில மிரட்டி எதிர்ட்டு மத மாற்றம் அதிரான்னு பண்ணிக்கின்னு பாரு நாங்கள் இவ்வளோ வருஷம் வியாபித்து வந்துட்டோன்னா நீ விதைச்சிட்டு போனேன் நெல் இன்னும் 2 தலைமுறை அனுபவிக்க போனேன் வட்டி முதலமாக சேர்த்து அப்புறம் அந்த மதத்தவர்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். மற்றவங்களாம் நிம்மதியாக இருக்கும்போது அவங்க மதத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவர கேஸ்லாம் இருக்கும். சொந்த நாட்டுக்குள்ளேயே சொந்த மதத்துக்குள்ளேயே மத அழிவை நோக்கி பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அமைதி இழந்து வாழ வேண்டியிருக்கும். ஏன் அந்த கூட்டத்தில் ஒரு 4 நபியோ 4 ஜீசஸோ ஒரு 4 புத்தரோ எல்லாமே இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும். அவங்க பரந்த உள்ளத்தோட எல்லாத்தையும் ஒரு தாய் மக்களா பார்க்கறவங்க, எல்லா மதத்தையும் செம்ம பார்க்கறவங்க பிறந்து இருந்தாலும் முன்ன செஞ்ச வினை பயன் இவங்களையும் சேர்ந்து தாக்கும். அப்ப நல்லவங்கன்னா இவங்களோட போன பிறப்பு வினை பயன் இந்த பிறப்புல கோத்து விடப்படுது இறைவனால். அதனாலதான் இவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்கள பிறந்து இப்ப அனுபவிக்கிற டைம்ல அனுபவிக்கிறாங்க. இதுதான் இறைவனோட சூத்திரம். ஓகே, விளங்கி முடியுதா? அப்ப நான் என் மதமே உலகத்தில் வந்து மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அடிச்சு துன்புறுத்தி மதம் மாற்றம் பண்றது, அவங்கள அழிக்கிறது அப்படின்னா காலம் வரும்போது ஆத்தா பிரட்டிக்கிட்டு அடிச்சிருவோம். அப்புறம் என் மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் வச்சுட்டு போயிருக்கோம் இல்லையா, அவங்க நிம்மதி இல்லாம அடிபட்டு அலமோதி வேதனைப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு அங்க எத்தனை தலைமுறை, நான் 2 தலைமுறை அங்க நாசம் பண்ண மதம் பரப்பினேன் அப்படின்னா இங்க 3 தலைமுறையா, ஒரு தலைமுறை வட்டிக்கும் சேர்த்து 3 தலைமுறையா இவங்க அனுபவிக்கணும். அப்பதான் அந்த கணக்கு தீரும். அப்படின்னு அப்ப பார்க்கணும் சில பிரச்சனைகள். ஏன்டா இப்படி பிரச்சனை, அமைதியா இருக்கலாமான்னு இல்லை, கணக்கு ஒன்றும் முடியல, அவங்க ஒன்றும் அனுபவிக்கணும் சிலர். இது உலகத்தின் பார்வையில். இப்ப இது நான் ஓப்பனா விட்டுறேன் உங்க பார்வைக்கு. ஏன்னா மத ரீதி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், உணர்ச்சி பூர்வமான விஷயம். நீங்களா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி சொல்றேன்னு என்ன வம்பளை மாட்டி விட்டுறாதீங்கப்பா. இதுல மாத்த கையை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப நான் சொல்ற பார்வை வந்து உங்களுக்கு உலகளாவிய நிலையில சில உண்மைகளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக சொல்றேன். புதஞ்சி கிடக்கிற சில உண்மைகள், இறை ரகசியத்தை, இந்த ஊழ்வினைன்னு ஒரு வார்த்தை எவ்வளவு அடக்கி வச்சிருக்கு வாழ்க்கை ரகசியத்தை அப்படின்ட்டு தெளிவா பேசணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி தெளிவா பேசினா 200-250 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதிடலான்ட்டு. ஆனா இது எல்லாத்தையும் புகுத்தி உடச்சி விலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் சொன்னேன். அதனால இந்த பார்வையை அங்க அதுல ஆழம் காட்டாம நலிவு ஓடியான்ட்டேன். இருந்தாலும் ஒருத்தர் யாரோ கேட்டார் பேசுங்க சார்னு, அதனால பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இதுதான் அங்க உள்ளது இந்த ஊழ்வினை அமைப்பு அப்படின்ட்டு.
தனி மனிதனா செஞ்சா தனி மனிதன் தாக்கும். என் குடும்பம் நினைச்சு குடும்பத்துக்காக செஞ்சா அந்த வினை குடும்பத்தை தாக்கும். என் நாடு நல்லா இருக்கணும், அடுத்த நாட்டு துன்புறுத்தும், அந்த வினை பயனை என் நாடு அனுபவிச்சே தீரணும். இது என் மதம் சொல்லிட்டு நான் அடுத்த மதத்தை துன்புறுத்தினா அந்த வினை பயனை என் மதத்தை ஒரு அனுபவிச்சே தீரணும். அந்த வினை பயன் இதுதான் ஊழ்வினையோட தன்மை. என் இனம் சொல்லிட்டு நான் அடுத்த இனத்தை துன்புறுத்தினாக்கா, ஒரு காலத்தில் நீங்க பாருங்க, இந்த சமுதாயத்துல பெண்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. ஆண்கள்னா என்னமோ கொம்பு முளைச்ச மாதிரி, பெண்கள்னா அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வேணா விளையிற காலம் வந்துருச்சு. இப்ப பெண்கள் ஆண்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்கு தீர்ற வரைக்கும் கொஞ்சம் அனுபவிச்சுதான் தீரணும், வேற வழி இல்லை. ஒரு சிம்பிளான விளக்கம். இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே அப்படிதான். இப்போ இந்தியாவில் வரதட்சணை கொடுமை இருக்கு. நம்ம நாட்டில் இல்லை, இந்தியாவில் இதுன்னுக்கிட்டு மாறி மாறி இதுன்ட்டு வரதட்சணைன்ட்டு. ஆதியில் பெண்கள் ஆண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கினாங்களாம். அந்த கொடுமை தாழ மாட்டாமல் கல்யாணம் இல்லாமல்னா பல ஆண்கள் சாமியார போனாங்கன்னு அந்த சோழர் ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் நூற்றாண்டு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சட்டமே ஏற்றப்பட்டு இருந்துச்சு. அதாவது பெண்கள் ஆண்கள்கிட்ட வரன்கிட்ட தட்சணை வாங்கக்கூடாது. தட்ஸ் கால் வரதட்சணைன்ட்டு. வரன்கிட்ட தட்சணை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றப்பட்ட கல்வெட்டு ஆண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு அதை எடுத்து வச்சு ஒரு ஆய்வு கட்டுரையில் படித்தேன். அப்படின்னா சட்டம் இயற்ற அளவுக்கு ஆண் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த வரதட்சணையில். அது இப்போ வேணா விளையிற காலம் வந்தோடனே திருப்பிக்கிட்டு அடிச்சிச்சு. இப்போ ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க பெண்கள்கிட்ட. பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. இல்லாட்டினா முதியவருக்கு மனைவியை போய் அமைகிற வாழ்க்கைன்ற மாதிரி வாழ்க்கையை பாதிக்கப்பட்டலாம் இருந்துச்சு. அந்த கணக்கு இப்போ ஏறக்குறைய முடிகிற கட்டத்தில் இருக்கனால இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டும் படாமலும் இந்தியாவில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எதை தொட்டிங்கன்னா ஏன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மூளை வேற தேட்டு போனீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும். இயற்கை ரொம்ப சரியான கணக்கில் போகிறது. நம்மளோட சிற்றறிவுக்கு தான் தெரியலன்றதுனால இது தவறு அது தவறுலாம் இன்னைக்கு வெளியில் பேசுகிறோம். சரி, இந்த வரதட்சணை கொடுமைன்னு அதோட மூளை வேரில் கை வச்சு பாருங்க. இயற்கை ஒரு நீதி கட்டுப்பட்டு தான் நடத்துது. இப்போ பொது வருத்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்றீங்க, ஆண்கள் காரணம்ன்றீங்க. ஆண்களா இல்லை என்ன கேட்டீங்கன்னா. சரி, வாழ்வியலில் உங்களுக்கு அனுபவம் பார்த்தாட்டினாக்கா நீங்கள் சினிமா பாருங்க. 10 படத்துக்கு 8 படம் வேண்டா மாமனார் கொடுமையா மாமியார் கொடுமையா. 10 வரைக்கும் நாத்தனா கொடுமை வேற. அது நாத்தனாயான்னு தெரியல குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு. பெண்ணுக்கு பெண் தான் விஷ ஊசி போடுறாங்க. ஏன்னா கணக்கை இறைவன் முடிச்சு கொடுக்கணும். பேர் பழி சொல்ல அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் தன் இனத்தை வச்சு தான் விரல வச்சு தான் கண்ணை குத்துற மாதிரி இறைவன் அமைச்சு வச்சுட்டாரு ஒரு மாதிரி வரதட்சணைன்ற பேர்ல. ஓகே, விளங்குதா? அப்ப கணக்கு முடிஞ்சிச்சுன்னா இனிமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்ப திருப்பிக்கிட்டு திருப்பி அடிப்பான் அப்படி இல்லை. அதுல அந்த கணக்கு இதோட முடிஞ்சு. இன்னும் வேற கணக்கெல்லாம் எவ்வளவு முடிக்க வேண்டியிருக்கு பாருங்க. சரி, இது அந்த வரதட்சணை. இதே போலதான் சாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு சாதியார் கீழ் சாதின்னு இழிவாக பார்க்குற மாதிரி இழிவுபடுத்தப்படுற மாதிரி இருக்குது. என்னதான் நண்பன் தோல் மேலே கை போட்டு சுற்றினாலும் கல்யாணம்னு வரும்போது அந்த ஜாதி அத்தியாயத்தை துறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் தமிழங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் கொஞ்சம் கிண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதியார் மன்னருக்கு மேக்கப் ஆனாலும் மன்னரோட செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறவராகவும் இருந்தாங்க. செய்தி தொடர்பு அமைச்சர்களாக இருந்தாங்க. அதாவது ஊருக்கு செய்தியை பறைசாற்றினாங்க. ஓகே, பறைதல் பேசுறது மலையாளத்தில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்களா பறைஞ்சோம் அப்படின்ட்டு பறைதல் சொல்றது. அப்போ அவங்க சொல்றதை அவங்க கேட்கறதுக்காக கவனத்தை திருப்புறதுக்கு அந்த தோல் கருவியை அடிச்சாங்க. அது பறை கருவி ஆயிடுச்சு. அந்த தோல் கருவி அவன் இசை இலக்கணப்படி சரிகம பதனின்னு அடிக்காம அவன் தப்பா அடிச்சதுனால அதுக்கு தப்புன்னு பேர் வந்துருச்சு. தப்படிக்கிறான் அப்படின்னுக்கிட்டு. அன்னைக்கு அரசரோட கூட இருக்கிற அவ்வளோ செல்வாக்கில் என்ன அரசர் வந்தாருன்னா கோயில் உள்ள மற்றவங்க யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்து நீங்களாம் கோயில் உள்ள வரக்கூடாது வெளியே நில்லுன்ட்டு அரசரோட இருந்து எல்லா வித்தையும் காட்டினாங்க. கொஞ்சம் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. பின்னால விளையிற காலம் வந்துச்சு. அந்நிய ஆட்சியெல்லாம் வந்து நாட்டில் பூந்துச்சு. வெள்ளைக்காரன் வந்தான், முடிஞ்சு. அரசர்களே துண்டக்கான துணி காணன்னு ஓட்டாங்க. இவங்க தொழில் இழந்து எல்லாம் இழந்து தெருவில் வெறும் பயலாக நின்னாங்க. மற்றவங்களும் விவசாயம் அது இயற்கை தொழில் இருந்துச்சு. தொழில் இல்லை, பணபலம் இல்லை, அடி பாதாளத்தில் விழுந்தாச்சு. அப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க இவனை பலி வாங்க ஆரம்பிச்சாங்க. பொருளாதார பலமும் இல்லை. ஒரு 2 தலைமுறை குளிக்கிற பட்டாளம் இருந்தால் அப்புறம் அப்படியே சாதி அடிப்படையும் பாதிக்கப்பட்டு போனது தான். இப்படி இந்த சாதி கூறுபாட்டில் ஏன் இவங்க இப்படி பாதிக்கப்படுறாங்க கீழே இருக்காங்கன்னா முன்னோர்கள் விதைச்சிட்டு போனது இவங்க அறுவடை பண்றாங்க. நம்ம இவங்களை மட்டும் வச்சுட்டு இவங்கெல்லாம் நல்லவர்கள் சம்பாதிக்கணும்னு இதுனோம்னா சரிதான். ஆனால் இந்த வினையை அனுபவிக்கணும்னு தான் அந்த சாதியில அவங்களை இறைவன் போட்டு வச்சிருக்கான் அந்த கணக்கு முடிக்கிறதுக்கு. நல்லவர்கள் இந்த பிறப்புல பழம்பிறப்பு கணக்கு ஒன்றும் முடியலையே.
ஏன் அவங்கள வேற சாதியார் கூட்டத்தில் படைச்சிருக்கலாமே, செஞ்ச புண்ணிய பாவ கணக்கு அடிப்படையில். அவர் ரொம்ப சரியாக தான் செய்வார். நமக்கு தான் அந்த கணக்கு தெரியாமல் நம்ம இது நிற்கிறோம். என் சாதி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த சாதியை மட்டுப்படுத்தி பேசி துன்புறுத்தினா, மனதளவில் உடலளவு துன்புறுத்தினா அந்த வினை பயனை அந்த சாதியார் தான் அனுபவிக்கணும். ஏன்னா நான் நடத்தல, என் சாதின்னு சொல்லிட்டு எழுதுன்றேன். இன்னும் கூட அடங்காமல் செலு திமிரு காட்டுறான்னு பார்த்தீங்களா இந்தியாவில் ஜாதி அடிப்படையில் கௌரவ கொலை பண்ணுறது அது இதுன்ட்டு ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். இவங்கெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் காலம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. வேணா விளையிற காலத்தில் இப்போ நான் சொன்னதோட விளக்கம் அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓ ஆமாம் அப்படின்னு. ஓகே, ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தெரியுற அந்த சூழ்நிலை. ஆக என் சாதி உயர்ந்தது அடுத்த தாழ்ந்ததுன்னு ஒரு சாதியார ஒருத்தன் துன்புறுத்தினா அதோட வினை விளையிற காலம் வந்து இவன் திருப்பிக்கிட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கும். இழிவா கேவலமா பாதிக்கப்பட்டு வட்டியும் முதலுமா அனுபவிக்கணும். அங்க எத்தனை தலைமுறை அவங்களை பாதிக்க செஞ்சாலும் அது கூட இன்னும் 2 தலைமுறை வட்டியும் சேர்த்து இந்த தலைமுறை. அதனால சில பிரச்சனைகள் நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் தீராது, சமப்படுத்த முடியாது. இப்ப ஒரு எத்தனையோ தலைமுறையை அந்த சாதி சமநிலைப்படுத்த சில சான்றோர்கள்லாம் தோண்டி தோண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் கணக்கு சரியா வரல பாருங்களேன். ஏன்னா இறை கணக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதான பெரிய கணக்கு. இந்த கணக்கு இன்னைக்கு மனுஷன் ஏமாத்திடலாம் மனித கணக்குல, இறைவனை ஏமாற்ற முடியாது. இறைவனை யார்கிட்ட ரசம் வாங்க போறாரா கணக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு? அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஒன்று அந்த கணக்கு முன்னாட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி ஒன்று இவங்களோட கணக்கு முடியல, இவங்களோட வரவு செலவு கணக்கு முடியல, இவங்க முன்னோர்கள் கேள்வி வச்சு அந்த பாவ வினை ஒன்றும் முடியல. அதனால தான் இன்னும் அதோட தொடர்ச்சி தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு. மேபி அடுத்த தலைமுறையில் அது தீரலாம். அப்படித்தான் நினச்சிக்கணும். நான் அப்படித்தான் எது வரணும். அதோட மூலம் வேறு என்ன? ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு விதை போடாம இப்போ ஒரு செடி அது ஒரு கிளை வெட்டி நடாம எப்படி ஒரு மரம் செடின்னு வரும்? காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை. நம்ம காரியத்தை மட்டும் பார்த்துட்டு ஓன்றான், அதோட காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா ஊழ்வினையில் தான் போய் பார்க்கணும். அப்பதான் உண்மையான அந்த விளக்கம் கிடைக்கும். ஆக தனி மனிதன் நான் நல்லா இருக்குன்னு அடுத்த கொடுத்தா அந்த வினையை தனி மனிதன் அனுபவிக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்குன்னு அடுத்த குடும்பத்தை ஏமாத்தினா அந்த வினை பயனை என் குடும்பம் அனுபவிச்சே தீரணும். அவங்க புத்தரா இயேசுவா கூட இருந்தா அடுத்த விஷயம். என் நாடு நல்லா இருக்குன்னு அடுத்த நாட்டு துன்புறுத்தினா அந்த வினை பயனை என் நாடு அனுபவிக்கணும். அதான் ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாக்கில விழுந்த குண்டுக்கு அர்த்தம். இதுதான் உண்மையான காரணம். நாகசாக்கி ஹிரோஷிமால குண்டு விழுந்ததுக்கு சரித்திரத்திலுமோ சொத்த காரணங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படுறான்றாங்க. சரித்திரத்தை மாற்றி எழுதணும். சரித்திரமா தரித்திரமான்னு எனக்கு தெரியல. அதே போலதான் மத ரீதியில் என் மதம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை காட்டி அடுத்த மதத்தவரை துன்புறுத்தினா அதோட வினை பயனை என் மதத்தவர் அனுபவிக்கணும். நிம்மதி இழந்து போராடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். உலக அளவில் அப்படியே பார்வை விசாலமா பாருங்க, சில நியாயங்கள் உங்களுக்கு புலப்படும். காரணம் எல்லாமே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன நொண்டி காரணம், ஒரு தீக்குச்சிச்சேன், ஒரே ஒரு சின்ன தீக்குச்சி நாட்டையே பத்திக்கிட்டு எரிய வைக்கிறதுக்கு இது. ஓகே, அது அந்த அந்த வினை விளைகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். மற்றபடி தானே ஒரு சின்ன காரணம் தான் அந்த வினை விளைகிறதுக்கு. அப்ப அதோட மூளை வேற தேடிக்கிட்டு போய் பாருங்க, ஒரு சின்ன காரணம், ஒரு சின்ன தீக்குச்சி தான். ஸோ இப்படிதான் ஒவ்வொன்றும் பெண்கள் இது. நாங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு வேடிக்கையாக சொல்லட்டுமா? அந்த காலத்தில் ஆசிரியர் சமுதாயம் மாணவர் சமுதாயத்தை வந்து மிரட்டி வச்சிருச்சு. கையில் ரோத்தான் வாத்தியார்னாலும் இந்த கையில் புக்கு இந்த கையில் ரோத்தானோட தான் படம் வரைவாங்க. பழைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா அடி பிச்சிருவார் அப்படின்னுக்கிட்டு விளங்குதா? அந்த ரோத்தானுக்கு அடிக்கு பயந்துட்டு படிச்சு அவன் எப்படி விளங்கிட்டு படிச்சானே எனக்கு தெரியல. ஆக ஆசிரியர் சமுதாயம் மாணவ சமுதாயத்தை அப்படி ஒரு பேயை பார்க்குற மாதிரி அச்சுறுத்தி வச்சிருந்தாங்க. எத்தனை தலைமுறை பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஆத்தா பரட்டிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா வேணா விளையிற காலம். இப்போ மாணவர் சமுதாயம் ஆசிரியர் சமுதாயத்தை அச்சுறுத்து ரோத்தானுக்கு எழுத்துக்கு வாங்கிறதுக்குள்ள போலீஸ் கேஸ் ஆயிரும் போட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் மாணவர்களே நகல் தூக்கி அடிச்சுட்டு போகிற கேஸ்லாம் பேப்பர்லாம் பார்க்குறோம் வாத்தியார். இப்போ ஆசிரியர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் கண்டு மருண்டு நிற்குது வேணா விளையிற காலம். இன்னும் இது எவ்வளோ காலத்துக்கு தொடர்ந்து தெரியல. ஏன்னா வாத்தியார் நம்ம முன்னோர்கள் விதைச்சிட்டு போயிருக்காங்களே எத்தனை தலைமுறை. நோக்கம் நல்ல நோக்கம் தான் படிக்கணும்ட்டு, ஆனாலும் ஒரு எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? எல்லை மீறினா தொல்லை தானே. இது இப்போ அனுபவிக்குது. ஆசிரியர் சமுதாயம் அனுபவிக்கிறாங்க. நல்ல ஆசிரியர்களும் சேர்த்து தான் அனுபவிக்கிறாங்க அந்த துன்பத்தை. இந்த மாணவர்கிட்ட அந்த செயல் இயங்குறதுக்காக சின்ன விஷயம் தான், வேடிக்கையான விஷயத்தை கூட சொல்கிறேன் பாருங்க. ஏன்டா இப்படி, ஏன் இன்னைக்கு மாணவர் இப்படி இருக்காங்க? நம்ம புற விஷயங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு மாணவ கொள்கை இல்லை, குரு பக்தி இல்லை, அப்படி அதுக்கு எல்லாம் விதைச்சிட்டு போனது விளையுது.
நம்ம இன்னைக்கு அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு புற விஷயங்களை கட்டுரைகளை எழுதிக்கிட்டு கட்டுரைக்கு 80 மார்க்கு 70 மார்க்குன்னு அப்படி திருப்திப்பட்டிருக்கோம். அதோட உண்மையான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் வேண்டாம். சரி, ஜப்பானில் குண்டு விழுந்துக்கு உண்மையான காரணத்தை இப்போ நான் சொன்னேன். எந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்க? எவன் எழுதியிருக்கான்? வெளிப்பாருக்கு தெரியும் நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, இது ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன். அதே போல்தான் போன தலைமுறைலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னெல்லாம் அப்பா அம்மா பார்த்து பிள்ளைங்க பயந்தாங்க, பிள்ளைங்களை அப்படி மறுட்டி வச்சிருந்தாங்க, பிள்ளைங்க அப்படியே கட்டுப்பாடா வளர்க்குறேன், சீரியஸா வளர்க்குறேன்னு. இப்போ வேண விலை இருக்காலும் பிள்ளைங்களை பார்த்து அப்பா அம்மா பயப்பட வேண்டிய காலம் ஆயிடுச்சு. பிள்ளைகள் மிரட்டுது அப்பா அம்மாவை. வேடிக்கை சொன்னாலும் இது நடக்குது. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பயந்துகிட்டு பிள்ளைய மனசு நோக்க அப்படி இப்படின்ற மாதிரி அப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு. இருந்தாலும் அந்த பாசம், அந்த ரத்த தொடர்பு கொஞ்சம் கடுமை இல்லாம காட்டுது. ஆனா சம்பவங்கள் நடக்குது. இப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. இது என்ன பண்ணுமோ, என்ன பண்ணி தொலைச்சிருமோன்ற பயப்படுற சூழ்நிலையா இருக்கு. வேணுதா? எங்க காலம் வரைக்கும் பெற்றோருக்கு பயந்து இருந்தோம். நல்ல வேலை எங்க வீட்டுல அப்படி நடக்கல. வெளியில பார்த்திருக்கேன் பல குடும்பங்கள்ல. இப்ப இந்த தலைமுறை பாருங்க, போன தலைமுறை கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த தலைமுறை பாருங்க, சுத்தமா பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுறாங்க. ஊழ்வினை வேணா விளையிற காலம். இப்படி ஒரு சின்ன விஷயத்துல பாருங்க, பொதுவான கண்ணோட்டத்தில் பாருங்க, உலகளாவின கண்ணோட்டத்தில், தனி நபரா பார்க்காதீங்க. இப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லட்டுமா? இப்ப சுனாமி அடிச்சுட்டு போனுச்சு. ஒரு மாணவர் கேட்டார், சார் சுனாமி வந்துச்சு, இது எப்படி சார் அப்படின்ட்டு. நல்ல கேள்வி கேட்டார் பகோஷ். அதாவது விளக்கம் சொல்றேன் கேளுங்க. மனிதன் இயற்கை அவனுக்கு உலகத்தை கொடுத்துச்சு, எல்லா வாய்ப்பெல்லாம் கொடுத்துச்சு. அவன் திருப்தி படல, எதுலயும் அவனுக்கு திருப்தி இருக்காது. இன்னும் திருப்திப்படாத மனம் தான் இப்படி கொண்டு வச்சு. ஒரு பக்கம் அது நாகரிகத்தை வளர்த்துச்சு, நாடு முன்னெடுத்து கொண்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லை மீறி போயிடுச்சு. நன்மை தீமை ரெண்டு கலந்துன்ட்டு சதா சர்வகாலமும் இந்த பூமியை நோண்டிக்கிட்டே இருக்கலாம். சும்மா இல்லை, கடலை போய் நோண்டுறான், பூமியை நோண்டுறான், அங்க நோண்டுறான், இங்க நோண்டுறான்ட்டு. அப்ப இயற்கைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அதனாலதான் அதுவும் எல்லை மீறினோன்னு வென விளையிற காலம் வந்துச்சா அப்படின்னா பூகம்பம் வெடிக்கிறதும் அந்த சுனாமியை அடிச்சு சுச்சு பெருசை பண்ணிட்டு போயிடுச்சு. இயற்கையை சதா சீண்டிக்கிட்டு இருந்தா இதுதான் நடக்கும். வென விளையிற காலம் அப்பயும் திருந்துறது இல்லை. ஏன்னா சங்க காலத்துலலாம் இந்த மாதிரி ஆடி பேரலை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்ததெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு 2-3 முறை வந்ததெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் அதை விளங்கிக்க முடியல. இந்த சுனாமி நேரம் பார்த்த பிறகுதான் விளங்கிக்க முடிஞ்சு. விளங்கி முடிஞ்சு. அப்ப இதோட வினை என்னது? ஏன் சுனாமி தாக்கணிச்சு? ஏன் அந்த ஒரு இடத்துல எரிமலை அது இதுன்னு வெடிக்க, இப்போ கடல்ல எரிமலை வெடிச்சு அது கடல் கொந்தளிப்பாக்கி சுனாமி ஆக்கி கவுத்துட்டு போகுது. ஏன் காரணம் என்னது? ஊழ்வினை. சதா சர்வகாலமும் பூமியை நோண்டிக்கிட்டே இருந்தா அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? எல்லை மீறினோன்னு தொல்லைதான் வென விளையிற காலம். அதுவும் சுனாமி ஆத்தா பார்த்தா பிரட்டிக்கிட்டு அடிச்சுட்டா, சுத்தமா சுச்சு பறிச்சு கழுவிட்டு போயிடுச்சு எல்லாம். இனியாச்சும் மனிதன் திருந்தணும். திருந்துறதா தெரியல. சரி, ஊழ்வினையோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னேன். தனி மனிதனா செஞ்சா தனி மனிதன் தாக்கும், குடும்பம் செஞ்சா குடும்பத்தை தாக்கும், நாடுன்னு செஞ்சா நாட்டை தாக்கும், மதம் செஞ்சா மதத்தை தாக்கும், இனம் செஞ்சா இனத்தை தாக்கும், சாதின்னு செஞ்சா சாதியை தாக்கும்னு சொன்னேன். அப்புறம் ஒட்டு மொத்தமா ஆண் சமுதாயம்னு சொல்லிட்டு பெண் சமுதாயம் ஆண் சமுதாயம் எல்லாம் வென விளையிற காலம் தான். அதாவது அந்தந்த இனத்தை எந்த நோக்கத்தில் செய்யப்படுச்சோ அதை சார்ந்து தாக்கும். அதான் ஊழ்வினையோட தன்மை. அன்டில் பூமியை சதா சர்வகாலம்னாலும் பூமியும் கொந்தளிப்பு காட்டிடுது அப்படின்னு சொன்னேன். அதான் வேணா விளையிற காலம்ட்டு. சரி, இவ்வளோ நான் சொன்னதில் நீங்கள் ஏறக்குறைய விளங்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன சரியா விளங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது, இந்த கொரோனா இப்போ தாக்குது இல்லையா? இந்த கொரோனா எதனால இப்படி செஞ்சு கொரோனா இதுன்னும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நான் இப்போ பேசுறது சரியா விளங்கிட்டீங்களா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொமெண்ட்ல சொல்லுங்களேன். கொரோனா இப்போ ஊழ்வினை பிரட்டிக்கிட்டு அடிக்குது. இதே மனித சமுதாயத்தை உலகத்தையே பிரட்டிக்கிட்டு அடிக்குது. ஊழ்வினை இப்போ பிரட்டிக்கிட்டு அடிக்குது. இதோட மூலம் என்ன? ஏன் இந்த விளைவு? ஏன்னா எல்லாத்தையுமே நல்லவங்க கெட்டவன் அத்தனை பேர்த்தையும் பெரிய நாடு சின்ன நாடுன்னு பார்க்காம எல்லாத்தையும் தாக்குது இப்போ கொரோனா. இயற்கை எண்ணெய் அப்படின்னா எதனால? அந்த மூல காரணத்தை சொல்லுங்க, கண்டுபிடிங்க. இவ்வளவு நேரம் ஒன்று ஒன்றா சொன்னேன் பாருங்களேன். இது இப்போ சுனாமிக்கு சொன்னேன் இல்லையா? அது உங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டமா இருக்கும். ஏன்னா நீங்க கேட்டீங்களா, கொஞ்சமா சிந்திக்கணும்ல, சும்மா போற போக்கில் கேட்டு போகக்கூடாது. ஏன்னா நான் பேசுறதுலாம் வாழ்க்கை ரகசியம்.
இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்கள் பார்க்குற பாருல பதில் தெரியாமல் நீங்கள் இருந்த பல கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நான் பேசின பேச்சில் இந்த ஊழ்வினை அப்படின்ற டைட்டிலில். இதை வந்து நான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கு, இதை பேசி வெளியில் வந்து அந்த பாட்டுக்கு வரி வரியாக விளக்கம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த பாட்டுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் இதான், ஊழ்வினை தான். இதுவும் அந்த பாட்டோட அடிநாதம். இதை முதல்ல நான் பேசிட்டு அந்த பாட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் விளங்காட்டினா சம்மந்தெல்லாம் பேசுகிறன்ற மாதிரி ஆயிருமென்னா அப்படியே நுனிப்புல் மேயிற மாதிரி சொன்னேன். இப்படி அந்த பாட்டில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அப்படியே நான் நுனிப்புல் மேய்ஞ்சி அது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் உணர்வீங்க, ஓ அப்படியா அப்படின்ட்டு. சரி, அதனால் இவ்வளோ நேரம் நான் பேசுறது கேட்டீங்க. ஸோ எனக்கு கொரோனாக்கு பதில் கண்டு எனக்கு கொமெண்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் ரசித்தம் பார்க்குறீங்களா என்ன அப்படின்னுக்கிட்டு. சரி, இது அடுத்து எது குறித்து பேசலாம் அப்படின்னு முடிஞ்ச கொமெண்டில் போடுங்க. ஏதாச்சும் எந்த தலைப்பில் பேசினா உங்களுக்கு அந்த ரசனை இருக்கும், நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னுக்கிட்டு. ஒரு 2 விட்டுருங்க. அறிவியல் வேணாம், அரசியல் வேணாம். அறிவியலில் எனக்கு ஞானம் போதாது, அரசியலில் வேணாம். வேணுங்க, வீண் பழி வம்பு வழக்கு வரும். அதனால் அது தேவையில்லாமல் அதில் தலையிட விரும்பல. அதுக்காக அரசியல் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் உலக அரசியலே பேசுகிறேன் பிள்ளைங்கிட்ட. இன்னும் துல்லியமாக ஒவ்வொரு நாளும் நடைமுறையை ஃபாலோ பண்ணுறவன், தெளிவாகவே பேசுவேன். வீண் பழி பகை வறுமை அப்படின்றதுக்காக அது அரசியல் வேணும். இந்த ரெண்டையும் தவிர்த்துட்டு வேறு துறையில் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அறிவியல் எனக்கு அறிவு போதாது, நான் கலைத்துறை மாணவன். என் பிள்ளைங்கள்லாம் அறிவியல் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள். எனக்கு அந்த ஞானம் இல்லை. என் சந்தேகத்தை அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, உங்களோட கொமெண்ட் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு இந்த அளவில் இதை நிப்பாட்டுறேன், ஊழ்வினை நிறுத்துறேன். யாரோ ஒருத்தர் கேட்டார், அவருக்கு பதில் கிடைச்சிருக்கும். இன்னொருத்தர் கேட்டார் கான்டாக்ட் நம்பர்ன்ட்டுன்னு. நான் பேசும்போது பாருங்க, என்னோட ஃபோட்டோ கீழே அந்த நம்பர் கொடுத்துருப்பேன். அவர் சரியாக கவனிக்கல போட்டிருக்கு. சரி, இன்னைக்கு இந்த டாபிக் இந்த அளவு நிப்பாட்டுறேன். சென்று வென்று வாருங்கள். எவ்வளோ நேரம்?